இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் காற்று என்பது உயிர் வாழ மிகவும் அத்தியாவசியமாகிறது. அந்த காற்றை கொடுப்பதற்கு மரங்களின் பங்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. மரங்கள் சுத்தமான உயிர் சக்தியை தரக்கூடிய காற்றை தருகிறது. அதுவும் பாரபட்சம் இல்லாமல் தருகிறது. குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும்தான் தர வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயம் மரத்திற்கு இருக்காது. தன்னிடம் இருக்கும் பலன்களை உதவிப்படுவோருக்கு தாராளமாக தரும். மரங்கள்தான் மழையை இந்த அகிலத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. தூய்மையை மட்டுமே அனைத்து இடத்திற்கும் தூதாக மரங்களுக்கு தர தெரியும். அரிய வகை மரங்களும் இந்த அகிலத்திற்கு நிறைய நற்குணம் தரக்கூடிய செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறது. உணவை, காற்றை, வீடுகள் உருவாக மரக்கட்டைகளை, உயிர் வாழ உயிராற்றலை தரும் மரங்களை காப்பாற்ற வேண்டியது மனிதர்களின் தலையாய கடமையாகும். அனைத்து விதமான மக்களும் அவரவர் இடத்திற்கு ஏற்ப மரங்களை வளர்த்தும் நட்டும் வளர்க்க வேண்டும். உன்னுடைய இந்த செயலால் நன்மையானது உனக்கு மட்டும் கிடைக்கப் போவதில்லை, உன்னுடன் சேர்த்து அனைத்து ஜீவராசிகளும் பயன் பெற்று பலனடையும். மரங்கள் மனிதர்களின் நண்பன். நண்பன் எனப்படுபவன் எவ்வளவு உறுதியாகவும் உறுதுணையாகவும் தனது சக நண்பனோடு இருப்பானோ அதுபோன்றே மரங்களும் மனிதர்களின் அசைக்க முடியாத நண்பனாக நீடித்து நிலைத்து நிற்கும். நன்மை மட்டுமே செய்ய தெரிந்த மரத்திற்கு மனிதர்களும் நன்மையை மட்டுமே செய்தால் நன்று. மரமானது எதிரிக்கும் நிழல் தரும், துரோகிக்கும் நிழல் தரும். அன்பு மற்றும் பண்பு உள்ளம் கொண்ட ஜீவராசிகளுக்கும் நிழல் மட்டுமில்லாமல் அவைகளுக்கு தேவையானவற்றை தரும். மரங்கள் இல்லையேல் மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளும் இல்லை. வெறும் பூமி மட்டும்தான் தன்னந்தனியே வறண்ட நிலமாய் சுழன்று கொண்டிருக்கும். இதை சாத்தியமாக்காமல் இருக்க சத்தியத்தில் மரங்கள் நடுவதை சாத்தியப்படுத்து. தன்னந்தனியே தைரியமாக இருக்கும் மரத்திற்கு தூணாக மானுட பிறவியான நீ இரு. தூய்மையான எண்ணம் கொண்ட ஒரு மனிதரால் மட்டும்தான் தூய்மை தரும் மரங்களை மனங்களில் வைத்து பார்த்து கொள்ள முடியும். மனிதர்கள் மாறலாம், ஆனால் மரங்கள் மாறாது. மரங்களை அதிகம் வளர்த்தும் பராமரித்தும் வரும் நாடுகளையே செல்வ செழிப்பு மிக்க நாடாக இயற்கையின் பார்வைக்கு தெரியும். மரங்களை குறைவாக வளர்த்தும் குறைவாக பராமரித்தும் இருக்கும் நாடுகளில் வாழும் மானுட பிறவிகளில் இருந்து மற்ற ஜீவராசிகள் உடல்நிலையில் சற்று குறைபாடும் பல நோய்களும் வந்து சேரும். இதை மனதில் நிறுத்தி மரங்களை மண்ணில் நிறுத்தச் செய். மரங்களின் கனிகளை பறவைகள் உண்ணும். சில மரங்களின் வேர்களில் இருக்கும் சத்து பொருட்களை நிலத்திற்கு அடியில் வாழும் புழு போன்ற சிறு சிறு உயிரினங்களும் உண்ணும். நிலத்தை சத்தாக வைத்து கொள்ளும். மலட்டுத்தன்மை மிக்கதாக மாற்றாமல் அதன் வளத்தை குன்றாமல் இருக்கச் செய்யும். மண்ணை நம்பியே மரங்களும் மரங்களை நம்பியே மண்ணும் இருக்கின்றன. இரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவையே. இந்த இரண்டையும் பிரிக்க இயலாது. பூமியில் இருக்கும் மண்ணிற்கும் உயிர் சக்தி உண்டு. அதை பேணி காக்கும் கடமை மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் மலைக்கும் என சிலவற்றிற்கும் சில உயிரினங்களுக்கும் உண்டு. மனிதர்களின் காற்றை நம்பி மரங்களும் மரங்களின் காற்றை நம்பி மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் இருக்கின்றன. இயற்கையோடு ஒன்றுபட்டு இருக்கும் உயிரினங்களே இயற்கையோடு ஒன்றிய உயிரினமாக கருதப்படும். இயற்கையானது எப்பொழுதும் உதவிகரமாக கை கொடுத்து உதவிகரமாக இருக்கும். இதை புரிந்து கொள்பவனே நித்தமும் இயற்கையை பேணி காப்பான். அனைத்து உயிரினங்களும் பல்லாண்டு காலம் வாழ்வதற்கு கூட மரங்கள்தான்
முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. நிலங்களின் தன்மைக்கு ஏற்ப மரங்களும் செடிகளும் வளரும். சில வகை நிலங்களுக்கு சில வகை மரங்கள்தான் ஒத்து வரும்.